இதுதான் எங்கள் வீட்டு பைரவா. எங்கள் வீட்டில் தான் பிறந்தார் இவர். 2025 நவம்பர் மாதம் தீபாவளி டைமு என் வீட்டில் தான் பிறந்து வளர்ந்து இவங்களுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ட்ரீட்மெண்ட்டுக்கு மணாலக்குறிச்சி விலங்கு கால்நடை விலங்கு ஆஸ்பத்திரிக்கு போனப்போ ஆஸ்பத்திரி பூட்டி கிடந்துன்னு சொல்லியிருந்தேன். அப்போ மண்டே மார்க்கெட்டு தான் கூட்டிகிட்டு போனேன். மண்டே மார்க்கெட்டில் கூட்டிகிட்டு போகும்போது டாக்டர் செக் பண்ணி பார்த்தாங்க. 104 டிகிரி இருக்குது, காய்ச்சல் இருக்குதுன்னு சொல்லி 2 ஊசி போட்டாங்க. சரியாகலைன்னா திங்கக்கிழமை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. திங்கக்கிழமை மணாலக்குறிச்சியில் ஆஸ்பத்திரி கால்நடை ஆஸ்பத்திரி ஓப்பனில் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் கம்ப்ளைண்ட் பண்ணனால அங்கே போய் காமிச்சேன். இதுக்கு காய்ச்சல்னு சொன்னாங்க. நேற்றைக்கு மண்டே மார்க்கெட்டில் 2 ஊசி போட்டாங்க, சரியாகலைன்னு. அப்போ அவர் கிருமிக்கு மருந்து கொடுத்தீங்களான்னு கேட்டார். அதில் கொடுக்கலன்னு சொன்னேன். அது கிருமி இருக்கனால தான் அப்படி இருக்குது. எனக்கு கண்ணில் பல்பாக வரும். அப்போ அவர் 2 இன்ஜெக்ஷன் போட்டு கிருமிக்கு ஒரு டானிக் எழுதி தந்தாங்க, டேப்லெட்டும் தந்தாங்க. டேப்லெட்டும் கொடுத்தேன், டானிக்கும் வாங்கி கொடுத்தேன். அப்புறமும் அது இன்றைக்கி வேலைக்கிழமை 18ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026. இன்றைக்கி ஒன்றும் சாப்பிடல. அப்போ மண்டே மார்க்கெட்டு கூட்டிகிட்டு போனேன். மண்டே மார்க்கெட்டில் இன்றைக்கி 3 மணிக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே ஒரு லேடி டாக்டர் இருப்பாங்க. அவங்க பார்த்த உடனே சொன்னாங்க, அந்த தலையில் பார்த்துடுங்க, இப்படி தலையில் இப்படி தூக்கி அடிக்குது. அப்போ இது ஏதோ ஒரு நோய் சொன்னாங்க. இது சரி பண்ண முடியாது, பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லி கொஞ்சம் மருந்து எழுதி தந்தாங்க. ஒரு 700 ரூபா மருந்து வாங்கி கொடுத்தேன். அப்படியே தான் படுத்து கிடக்கு. தலை காது எல்லாமே தூக்கி அடிக்குது. எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இருக்குது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, அது ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா அது டாக்டர் இல்லையா, அது டாக்டருக்கு சிஷியனா. அப்போ சிஷியனுக்கு சிகிச்சை தெரியாதுன்னா டாக்டருக்கு டைம் வரணும்னு அதை சொல்லணும். அதை சொல்லாமல் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு ஒரு ஊசியை போடுறாங்க. இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் அவங்க ஏதோ ஒரு நோயை சொல்லிட்டு அவங்க 2 ஊசியை போடுறாங்க. என்ன நோயினே தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கெல்லாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தான் கால்நடை வீட்டில் நம்ம செல்லாமல் வளர்த்துவோம். அப்போ அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா நல்ல ஆஸ்பத்திரி எது, நல்ல டாக்டர் யார் பார்த்து கூட்டிகிட்டு போங்க. அதுக்கு தான் இதை சொல்ல வந்தேன். ஏன்னா இங்கே எதுவுமே சரி கிடையாது. அப்படி இருக்கிறாங்க, பார்த்துக்குங்க.